வணக்கம். குற்றம் குற்றமே நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்னைக்கு குற்றம் குற்றமேல சேலம் அரக்கோணத்துல பூட்டை உடைச்சு 76 சவரன் நகை கொள்ளை, கடத்தல் தங்கத்தை விற்பனை செஞ்சவங்க கைது அப்படின்னு பல குற்ற செய்திகள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வீட்டுல எல்லாரும் தான் இருந்தோம், எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம். தெரியல, எடுத்தது தெரியல. காலையில நான் 5 மணிக்கு எந்திரிக்குள்ளார அந்த ரூம் லாக் ஆயிருந்தது. இந்த கதவு தள்ளுனா உள்பக்கம் லாக் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சது. அப்புறம் நாங்க போலீஸ்க்கு போய் சொன்னோம். இந்த கொள்ளை எங்க நடந்தது, எப்படி நடந்ததுன்னு இந்த நிகழ்ச்சியோட இறுதியில பாக்கலாம். அதுக்கு முன்னாடி செய்திகளை பாக்கலாம். புதுச்சேரியில பிரபல ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பா 7 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. புதுச்சேரி அருகே பொறையூர் கிராமத்தை சேர்ந்தவர் சுரேஷ். பிரபல ரவுடியான இவர் மேல பல்வேறு கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில இருக்கு. 27ஆம் தேதி மாலையில உசுட்டேரியில இருக்கிற வீட்டுக்கு சுரேஷ் போயிட்டு இருந்தாரு. அப்போ அவரை பின்தொடர்ந்து வந்த கும்பல் ஒன்று சுரேஷ சுத்தி வளைச்சு அரிவாளால சரமாரியா வெட்டி சாய்ச்சிருக்காங்க. ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்த சுரேஷ் அந்த இடத்திலேயே இறந்து போயிட்டாரு. சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கொலை செய்யப்பட்ட சுரேஷ் மேல பல்வேறு வழக்குகள் இருக்கிறதுனால முன்விரோதம் காரணமா கொலை நடந்திருக்கலாம்னு போலீசார் சந்தேகப்படுறாங்க. இந்த நிலையில இந்த கொலை தொடர்பா ரவுடி பிலோமின் ராஜா, மீன் சேகர், ஜெகன், அழகர், அட்டகத்தி விஜய், சந்திரசேகர், ஸ்டீபன் இவங்க 7 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்ட இவங்க காலாப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. பழிக்கு பழி வாங்க இந்த கொலை நடந்ததா போலீசார் சொல்லிருக்காங்க. விழுப்புரத்துல பூட்டிய வீட்டுக்குள்ள ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்குல அவருடைய கள்ளக்காதலன் நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காரு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தை சேர்ந்தவர் அலங்காரம்மாள் ராஜம். இவருக்கு கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான். செஞ்சியை அடுத்து மேல் சித்தாமூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல செவிலியரா அலங்காரம்மாள் ராஜம் வேலை பார்த்துட்டு வந்தாங்க. கருத்து வேறுபாடு காரணமா கணவரை பிரிஞ்சு வாடகைக்கு வீடு எடுத்து இவங்க தனியா வசிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில 26ஆம் தேதி பூட்டிய வீட்டுக்குள்ள அலங்காரம்மாள் ராஜம் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. தகவல் தெரிஞ்சதும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினாங்க. அப்போ சடலத்துக்கு பக்கத்துல ரத்தக்கரை படிந்த அருவாமனை இருந்துச்சு. ராஜத்தோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ராஜம் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்துச்சு. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ராஜம் கூட ஆரம்ப சுகாதார நிலையத்துல வேலை பாக்குற மணிமாறன் அப்படிங்கிறவரு வீட்டுக்கு வந்துட்டு போனதா சொன்னாங்க. அதனால அவரு இந்த கொலையை பண்ணிருக்கலாம்னு போலீசார் சந்தேகப்பட்டாங்க. இந்த நிலையில மணிமாறன் பண்ருட்டி நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்காரு. விசாரணையில மணிமாறனுக்கு கல்யாணமாகி ஒரு பையன் இருக்கான். ராஜம் கூட வேலை பார்த்த போது அவரோட மணிமாறனுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாளடைவுல இது கள்ளக்காதலாவும் மாறி இருக்கு. இவங்க 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில ராஜமுக்கும் இன்னொரு நபருக்கும் தொடர்பு இருக்கிறதா மணிமாறனுக்கு சந்தேகம் வருது. இது தொடர்பா 2 பேருக்கும் தகராறு ஏற்பட்டு சண்டை மூத்தி போக அருவாமனையால ராஜத்தை வெட்டினதா சொல்லியிருக்காரு. மணிமாறனை 15 நாள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதையடுத்து அவர் கடலூர் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு. கள்ளக்காதல்ல ஏற்பட்ட பிரச்சனை காரணமா பெண் ஒருத்தர் கொலை செய்யப்பட்ட செய்தியை பார்த்தோம். சமீப காலமாகவே கலாச்சாரத்தை சீரழிக்கும் கள்ளக்காதலும் அதுக்காக கொலை செய்யற போக்கும் அதிகரிச்சுட்டு வருது. இது போன்ற குற்றங்கள் அதிகரிக்க காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு உளவியல் உலகம் பகுதியில பார்க்கலாம். சமீப காலமா கள்ளக்காதல்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு முக்கிய காரணம் மனிதனுடைய மனதளவுல நிறைய உளவியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தன்னுடைய மனைவியோ தன்னுடைய கணவர் மேலேயோ இருக்கிற அந்த ஈடுபாடும் அவங்களுக்குள்ள இருக்கிற நேரம் செலவிடுதலும் குறைந்து போறதுனால இன்னொருத்தவங்க ஈஸியா உள்ள வந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாம் ஷிஃப்ட் பேசிஸ்ல வேலை செய்யறாங்க. சோ ஒரு ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ அவங்க ஆபீஸ்ல இருக்கும்போது அங்க இருக்க கலீக்ஸோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண நேரிடுறதுனால அவங்களுக்கு ஈஸியா அவங்க மேல ஒரு அஃபினிட்டி வந்துடுது. அண்ட் டிபெண்டன்சியும் அதிகமாகுது. இமோஷனலா ஒரு மனுஷனுக்கு தேவைப்படும் போது அவங்களுடைய துணை பக்கத்துல இல்லாதப்ப யார் பக்கத்துல இருந்தாலும் அவங்க மேல அந்த அட்ராக்ஷன் தெரிஞ்சிடுது. இது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஒரு கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடுன்றது ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது சமீப காலமா.
சோ எனக்கு எது ரைட்னு தோணுதோ அதுதான் நான் பண்ணுவேன், அதை யாரும் கேட்க கூடாது, அது என்னுடைய சுதந்திரம், என்னுடைய உரிமை அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தவறான வழிகள்ல போறாங்க. இன்னொரு மிக முக்கியமான காரணம் இந்த கள்ளக்காதல்கள் அதிகமானதுக்கு பெரியவங்க வீட்டுல இல்லாதது. தனிக்குடித்தனங்கள் அதிகமாறனால ஆக்சஸ் ரொம்ப ஈஸியா இருக்கு. சோ அந்நியர்கள் வீட்டுக்குள்ள வர்றதுக்கோ இல்ல கெட்ட சிந்தனைகள்ல ஆண்களோ இல்ல பெண்களோ போறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது பெரியவங்க வீட்டுல இல்லாதது, அந்த பயமும் அச்சமும் மனசுல இல்லாதது. பட்ட பகல்ல வீட்டோட பூட்டை உடைச்சு 51 சவரன் நகை கொள்ளை போன சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. வேலூர் மாவட்டம் மரக்கோணம் செந்தில் நகர்ல மனோகரன் அப்படிங்கிறவரு வசிச்சுட்டு வராரு. இவரு வட்டாட்சியர் அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு வராரு. மனோகரன் வழக்கம் போல நேத்து வேலைக்கு போயிட்டாரு. இவருடைய மனைவி சுந்தரியோ மகன் வினோத் ராஜோ வீட்டை பூட்டிட்டு வெளியில போயிருக்காங்க. மதியம் 1 மணிக்கு பார்க்கும் பொழுது வீட்டோட பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாங்க. உள்ள போய் பார்த்தப்போ வீட்டுல இருந்த பொருட்கள் எல்லாம் சதறி கிடந்துச்சு. இத பத்தி போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. 51 சவரன் நகையும் முக்கிய ஆவணங்கள் 5000 ரூபாய் பணம் திருடு போனதா சொல்றாங்க. கொள்ளையர்களை போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க. நானும் எங்க அம்மா 1 மணி நேரம் வெளியே போயிட்டு வந்தோம். வந்த உடனே பார்த்தா எங்க வீடு பின்பக்கம் உடைஞ்சி கேட்டு இரும்பு லாக்கு பூட்டு கேட்லாம் உடைச்சு டோர் உடைச்சு உள்ள வந்துருக்காங்க. பீரோல இருந்த எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம். நகை வீட்டு பத்திரம் பேங்க் டாக்குமெண்ட் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. மொத்தம் எவ்வளவு சொல்றாங்க? ஒரு 51 சதவீதம் கிட்ட இருக்கு. நகை எடுத்துட்டு போயிருக்காங்க. புதுக்கோட்டையில வீட்டோட பூட்டை உடைச்சு தங்கம் வெள்ளி பொருட்கள் திருடு போயிருக்கு. புதுக்கோட்டை நகர் வடக்கு 3வது வீதியை சேர்ந்தவர் ஜெயசீலன். இவரு சொந்தமா தொழில் பண்ணிட்டு வராரு. தொழில் விஷயமா 1 வாரத்துக்கு முன்னாடி சென்னை வந்த ஜெயசீலன் இன்னைக்கு வீடு திரும்பி இருக்காரு. அப்போ வீட்டோட பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. உள்ள போய் பார்த்தப்போ பீரோவுல இருந்த 10 கிராம் தங்கம், 1.5 கிலோ வெள்ளி பொருட்கள், 7000 ரூபாய் பணம் திருடு போனது தெரிய வந்தது. இத பத்தி ஜெயசீலன் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. சம்பவ இடத்திற்கு விசாரணை நடத்தின போலீசார் கொள்ளையர்களை தேடிட்டு வராங்க. செங்கம் பக்கத்துல வீட்டோட பூட்டை உடைச்சு 10 சவரன் நகை 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனவங்களை போலீசார் தேடிட்டு வராங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பக்கத்துல இருக்க மேல் புழுதியூர் கிராமத்துல ஷாஹிதா அப்படிங்கிறவங்க வசிச்சுட்டு வராங்க. இவங்க குடும்பத்தோட சொந்தக்காரர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. இந்த நிலையில வீட்டோட பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தொலைபேசிக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. ஊர்ல இருந்து திரும்பி வந்த ஷாஹிதா வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ பீரோவுல இருந்த 10 சவரன் நகை, 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை போனது தெரிய வந்திருக்கு. தன்னோட பொண்ணு திருமணத்திற்காக இந்த பணத்தையும் நகையையும் ஷாஹிதா சேர்த்து வச்சிருக்காங்க. இத பத்தி செங்கம் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. உரக்கடை உரிமையாளர்கள் கிட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் போல நடிச்சு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போன கும்பல போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க. பெரம்பலூர் பக்கத்துல பாடலூர் தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துல வசிச்சுட்டு வர்றவரு ஜெயபிரகாஷ். இவரு அதே தன்னுடைய வீட்டுக்கு கீழே உரம் மற்றும் பூச்சி மருந்து விற்பனை கடை நடத்திட்டு வராரு. இவருடைய கடைக்கு மற்றும் வீட்டுக்கு வந்த 5 பேர் கொண்ட கும்பல் ஒண்ணு தங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள்னு சொல்லியிருக்காங்க. ஜெயபிரகாஷ் அவருடைய மனைவி செல்போனை செய்ய சொல்லி அந்த கும்பல் மிரட்டி இருக்கு. வீட்டுல இருந்த நகை, பணம், வெள்ளி பொருட்களை எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. ஆவணங்களை சரிபார்ப்பது போல நடிச்சு அந்த கும்பல் திடீர்னு நகை பணத்தை அள்ளி பையில போட்டுட்டு ஜெயபிரகாஷையும் அவருடைய மனைவியையும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போய் கார்ல ஏறி தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. இத பத்தி போலீஸ் கிட்ட அவங்க புகார் கொடுத்திருக்காங்க. காவல் நிலையம் பக்கத்துல இருக்கிற வீட்டுல நடந்த இந்த துணிகர சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணத்தை அள்ளிட்டு போன அந்த கும்பலை போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க. ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் நிக்கவும் சரி ஒருவேளை ரைடுக்கு தான் வந்துருப்பாங்க போட்டுருக்கு அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அவங்க நான் போலீஸ் எல்லாம் பாக்கலீங்க. அவங்க வண்டிக்குள்ள இருந்திருக்காங்க, நான் பாக்கல. நான் ஒருத்தர் மட்டும் இறங்கி வந்து பெல் அழுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே 2வது தடவை அவங்க காலிங் பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுல போய் பார்த்த உடனே போலீஸ் ஸ்டேஷனோட நிக்கவும் இது ஒரு ரைடு வந்தாங்க அப்படின்ட்டு எனக்கு பதவிக்கிட்டு அங்க வந்தாங்க. அவங்க யாரா இருந்தா நம்ம கையில போய் கேள்வி கேட்போம், அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வர சொல்லுவோம் அப்படின்னு. கேட்டை ஓபன் பண்ணோடனே ஐடி ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கோம், நீங்க உள்ள வாங்க, எனக்கு உத்தரவு கொடுக்கணும். நாங்க சரி வாங்க ஒண்ணு பார்த்தீங்க. அப்புறம் செல்லு எங்க வச்சிருக்கேன், நாங்க என் கையில தாங்க இருக்குன்னு அதை கையில வாங்கிட்டாங்க. மேல வந்த உடனே இங்க வேற யார்ட்டையும் செல்லு இருக்கான்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்ககிட்ட இருந்த செல்லெல்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு டோரை லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டு இந்த இங்கே வந்து உட்காந்துட்டாருங்க.
அங்க ஒருத்தர் உட்காந்து 2 பேரும் சஃபாரி ட்ரெஸ், 2 பேரும் சஃபாரி ட்ரெஸ், மீதி 4 பேர் வந்து மேல ஒயிட்டு கீழே ப்ளூ. ஆனா எல்லாருமே ஷூ போட்டிருந்தாங்க. பார்த்தா ஸ்டைல் பாத்தீங்கன்னா நீங்க சந்தேகப்படுற ஸ்டைல இல்ல அங்க, அந்த அளவுக்கு ஆளை பார்த்தா பக்காவா இருந்தது. அவரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தனால அவங்க வந்து பாதுகாப்புக்கு வந்துட்டாங்க. நானும் நீங்க சேஞ்ச் பண்றாருந்தா பண்ணுங்க, ஏன் என்ன காரணத்துக்காக நீங்க வந்தீங்க, உங்களுக்கு யாராவது தகவல் சொன்னாங்க? ஆமா எங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதனால நாங்க வந்தோம், அதை பார்க்கணும். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நான் விபரீதம் கூடுவோம் அப்படின்னாங்க. சரி நாங்க ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க, நீங்களே ஏதாவது எங்க இருக்குன்னு நீங்க காட்டுங்கன்னாங்க. நாங்க எதையுமே காட்ட போறதில்ல, உங்களுக்கு வேணுமா நீங்க தேடி பாத்துங்க, நாங்க காட்டுறதுக்குலாம் எங்களுக்கு வேலை கிடையாது, நீங்க பார்க்க தானே வந்துருக்கீங்க பாருங்க அப்படி. அந்த பொருள் போனதுல 50 பவுன் நகைங்க, 5 லட்ச ரூபாய் கேஷ் எண்ணி டெனாமினேஷன் போட்டு வச்சிருந்தேன், அது போயிடுச்சு. ஒரு 20,000 ரூபாய் அதுல பணம் வச்சிருந்தேன், அது லூஸ், அதாவது டெனாமினேஷன் போடாம லூஸ் வச்சிருந்தேன். அது இல்லாம ஒரு 5 கிலோல இருந்து 6 கிலோ வரைக்கும் வெள்ளி பாத்திரங்கள். கடத்தல் தங்கத்தை விற்க ஏஜென்டா செயல்பட்ட 3 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இவங்களுக்கு உடந்தையா இருந்த போலீசார் ஒருத்தரும் சிக்கியிருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டத்துல கடந்த சில நாட்களாகவே தங்கம் கடத்தல் அதிகமாவே நடந்துட்டு வருது. இலங்கைக்கு மிக அருகில ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கிறதுனால கடத்தல்காரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தை பயன்படுத்திட்டு வர்றதா சொல்றாங்க. இதை தடுக்க போலீசார் கண்காணிப்புல ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ கஜேந்திரன் என்பவர்கிட்ட அளவுக்கு அதிகமா பணம் புழங்குறதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சது. அதன் அடிப்படையில கஜேந்திரன் வீட்டுல அவங்க சோதனை நடத்தினாங்க. இதுல கட்டுக்கட்டா பணம் இருந்தது தெரிய வந்துச்சு. மொத்தம் 44 லட்சம் ரூபாய் பணத்தை போலீசார் பறிமுதல் பண்ணாங்க. அவர்கிட்ட விசாரணை நடத்தினதுல பெருங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமாரோட சேர்ந்துகிட்டு இலங்கையில இருந்து தங்கம் கடத்தினதா கஜேந்திரன் சொல்லியிருக்காரு. 15 தடவை தங்கத்தை கடத்தி சென்னைக்கு கொண்டு போய் அதை விற்பனை பண்ணதாகவும் சொன்னாரு. அதாவது குறிப்பிட்ட சிலருக்கு தங்கத்தை இவங்க வித்திருக்காங்க. இதுக்காக இவங்க 2 பேரும் கமிஷன் தொகை வழங்கப்பட்டு வந்திருக்கு. 15 நாளைக்கு முன்னாடி கூட இலங்கையிலிருந்து 18 கிலோ தங்கத்தை கடத்தி வந்ததாகவும் அதுல 15 கிலோவை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடுத்து கமிஷன் வாங்கினதாகவும் மீதி இருந்த 3 கிலோ தங்கத்தை 74 லட்சம் ரூபாய்க்கு விற்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கேணிக்கரை காவல் நிலைய தலைமை காவலாளி முனுசாமி அப்படிங்கிறவரும் உடந்தையா இருந்திருக்காரு. தங்கம் கடத்தல் தொடர்பா 3 பேரை கைது பண்ணி போலீசார் அவங்க கிட்ட இருந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க. தலைமறைவா இருக்கிற சிலரை போலீசார் வலை வீசி தேடிட்டு வராங்க. ராமேஸ்வரம் கடல் பகுதியில அதிகரிச்சுட்டு வரும் கடத்தல் சம்பவங்களை தடுக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும்னு கோரிக்கை எழுந்திருக்கு. இது பத்தி சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கலாம். ராமேஸ்வரம் பகுதிங்கிறது இலங்கைக்கு பக்கத்துல மிக மிக அருகில இருக்கு. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இன்னைக்கு சமூக விரோதிகளும் கடத்தல்காரர்களும் இந்த பகுதியை ஒரு கடத்தல் ஸ்தலமாக இன்னைக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்க ராமேஸ்வரத்துல இருந்து பார்த்தோம் சொன்னா கஞ்சா கடத்துவது, அதே போல பிரவுன் சுகர் போன்ற போதைப் பொருட்களை கடத்துவது, தங்க கட்டிகளை கடத்துவது, இது போன்ற கடத்தல் செயல் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு. அப்ப இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகவே கடந்த காலத்துல இங்க இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள் ராமேஸ்வரத்துல செயல்படுது. ரா ஏஜென்சில இருந்து, கஸ்டம்ஸ்ல இருந்து, கடற்படையில இருந்து, கடலோர காவல் படையில இருந்து, இப்படி ஏகப்பட்ட புலனாய்வு துறைகளும் கடலோரத்தை பாதுகாக்கிறதுக்கான பல துறைகள் இருந்தும் இன்னைக்கு இங்க கடத்தலையும் அதே போல தீவிரவாதிகளுடைய ஊடுருவலையும் இன்னைக்கு கட்டுப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் சரி செய்யணுங்கிறதுக்காக ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சுங்கத்துறைக்கு கடந்த காலத்துல பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு அதிநவீன படகுகள் கூட அரசாங்கம் வாங்கி கொடுத்துச்சு. ஆனா அப்படி வாங்கி கொடுக்கப்பட்ட படகுகள்லாம் இப்ப எங்கன்னா கடற்கரை ஓரத்துல அது உடஞ்சு போய் இன்னைக்கு கண்டம்ட் ஆகி போய் கிடக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பயன்படுத்தப்படாமல் கிடக்கு. அப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்புங்கிறது இன்னைக்கு கேள்விக்குறியா மாறி நிக்குது. பல தீவுகள், கடலோர ஆள் நடமாட்டம் இல்லாத கடலோர பகுதிகள், தீவு பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு கடத்தலுக்கும் தீவிரவாத செயல்களுக்கும் சமூக விரோத செயல்களுக்கும் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ராமேஸ்வரத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. எனவே ராமேஸ்வரம்ங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல இது புண்ணிய தலம் என்கிற ஒரு பெயர் மாறி அது கடத்தல் ஸ்தலமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிக்கிட்டு இருக்குங்கிறத நாங்க அரசாங்கத்துக்கு எச்சரிக்க விரும்புறோம். எனவே இது போன்ற கடத்தல்களை தடுக்கணும். நேற்று கூட ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் என்பது பிடிபட்டிருக்கு. ஒரு கடத்தல்காரன் நாகேந்திரன் சொல்லக்கூடிய அந்த கடத்தல்காரன் சொல்லும் போது என்ன சொல்றான்னா, நான் 18 முறை இலங்கைக்கு நான் தங்கத்தை கடத்தி அங்கிருந்து வந்த தங்கத்தை நான் கடத்தி வாங்கிட்டு போனேன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்.
அப்ப இதுவரைக்கும் இது போன்ற பல பேர் இன்னைக்கு கடத்தல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களெல்லாம் பிடிப்பதற்கான நடவடிக்கை என்ன இந்த அரசாங்கம் செய்யறாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாவும் இருக்கு. தனியா நடந்துட்டு போன பெண்ணோட செயினை பறிச்சுட்டு தப்பிச்சு ஓட பார்த்த நபரை பொதுமக்கள் பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டையை சுத்தி பார்க்க தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வராங்க. செஞ்சிக்கோட்டைக்கு தனியா வரும் பெண்களையும் காதல் ஜோடிகளையும் குறி வச்சு சிலர் வழிப்பறியில ஈடுபட்டு வந்தாங்க. இத பத்தி போலீஸ் கிட்ட புகார் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில செஞ்சிக்கோட்டைய சுத்தி பார்க்க வந்த ரேகா அப்படிங்கிற பெண்ணோட செயினை மர்ம நபர்கள் 2 பேர் பறிச்சுட்டு ஓடினாங்க. அந்த நபர்களை பொதுமக்கள் விரட்டி பிடிச்சாங்க. அதுல ஒருத்தர் தப்பிச்சு ஓடிட்டாரு. பிடிப்பட்ட ஒருத்தரை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க. விசாரணையில கைதானவர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த மஞ்சுநாதன் அப்படிங்கறது தெரிய வந்துச்சு. அதே பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவரோடு சேர்ந்து வழிப்பறியில ஈடுபட்டு வந்ததா மஞ்சுநாதன் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. வாணியம்பாடியில நாட்டு துப்பாக்கியோட சுத்தி தெரிஞ்சவரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நன்னேறு பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். விவசாயியான இவரு உரிமமில்லாத நாட்டு துப்பாக்கிய வீட்டுல வச்சு பதுக்கி வச்சு வேட்டையாட அடிக்கடி காட்டுக்கு போய் வந்திருக்காரு. இந்த நிலையில கையில துப்பாக்கியோட சுத்திட்டு இருந்த வெங்கடேசனை போலீசார் பிடிச்சு விசாரணை நடத்தினப்போ கள்ளத்தனமா துப்பாக்கி வச்சிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது பண்ண போலீசார் துப்பாக்கிய பறிமுதல் பண்ணாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மான் வேட்டையில ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல போலீசார் ரோந்து பணியில ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ கோட்டைப்பட்டியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி, சங்கலிராஜ், வீரையா, மாரியப்பன் இவங்க 4 பேரும் குடிபோதையில ஒரு பாத்திரத்துல கறி சமைச்சிட்டு இருந்தாங்க. விசாரணையில அவங்க மான்குட்டிய வேட்டையாடி கறி சமைக்கிறது தெரிய வந்துச்சு. மான் வேட்டையாடி கறி சமைச்ச 4 பேரை கைது பண்ண போலீசார் அவங்களுக்கு தலா 25,000 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. இன்னைக்கு பல இடங்கள்ல இரிடியம் மோசடி ரொம்ப அதிகமாவே நடந்துட்டு வருது. கோடி கோடியா பணம் கொழிக்கும் தொழிலா இப்போ இரிடியம் கடத்தல் மாறி இருக்கு. இரிடியம்னா என்ன, ஏன் அதுக்கு இவ்வளவு மதிப்பு அப்படிங்கறத பாக்கலாம். இரிடியம் என்பது ஒரு அறிவியல் சார்ந்த விஷயமா தான் இவ்வளவு நாளா நாங்க கல்வித்துறையிலும் சரி அது படிப்பு விஷயத்திலும் சரி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஆனா இரிடியம் அப்படிங்கிற பெயர்ல சில சமீப காலங்கள்ல கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் இரிடியத்தை வச்சு ஏதாவது ஒன்றை ஒரு ஈர்ப்பு தன்மை உருவாகும். நீண்ட கால பழமை வாய்ந்த கலசங்கள்கிட்ட இரிடியம் இருக்கு, அந்த இரிடத்தில் இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா பல கோடி பெருமானம் உள்ள பொருளாதாரத்தை நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் நடமாடிட்டு ஊருடைய இருக்குங்க. அது ரொம்ப வருத்தக்க விஷயம். அது அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கு அவங்ககிட்ட ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு, புல்லிங் ரைஸ் சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. ஏன்னா நெல்மணி ஒரு இரிடியம் தாக்கப்பட்ட அந்த கும்பா இருடத்தை இழுக்குமா அவங்க. அது எந்த வகையில உண்மைன்னு எங்களுக்கு சரியா தெரியல. அது ஒரு பாமரர்களை பைத்தியக்காரன் ஆக்குறதா என்ன வரும், எதுக்காக உள்ள நுழையறாங்கன்றது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குங்க. இது போக பாத்தீங்க அப்படின்னா என்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நாகரத்ன கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் ஈடுபடுறாங்க. அந்த கும்பலை ஊடுருவி பொருளாதார வலிமை மிகுந்தவர்களை உண்மையிலே ரொம்ப மன சோர்வு நிலையில இருக்கிறவங்களை நம்பி இவங்க போறது உண்மையிலே இவங்க மேலதான் நான் குற்றம் சாட்டுறேன் நான். ஏன்னா இந்த கும்பலை நம்பி இவங்க இருக்கிற பணத்தை தொழில் செஞ்சு வாழ்க்கையை நடத்தி முன்னுக்கு வராம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க பாதையில போனோம் அப்படின்னம்னா கடைசி என்ன ஆகி போகுது அப்படின்னா நாங்க 1 மடங்கு 2 மடங்கு தருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா தள்ளப்பட்டு கடைசியில குற்றவாளி கூண்டுல நிக்க வேண்டிய தருணத்தை செய்யறவங்க இல்லாம பாவம் பாமரர்கள் அறியாதவர்கள செஞ்சிடறாங்க. அதை இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துல பார்த்த கொள்ளைக்கான செய்தியை இப்ப பார்க்கலாம். பில்டிங் என்ஜினியர் வீட்டோட ஜன்னலை உடைச்சு 25 சவரன் நகையை கொள்ளையர்கள் அள்ளிட்டு போயிட்டாங்க. சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியை சேர்ந்தவங்க மான்மொழி பில்டிங் என்ஜினியரான இவங்க குடும்பத்தோட வசிச்சுட்டு வராங்க. இன்னைக்கு காலையில எழுந்து பார்த்தப்போ வீட்டோட ஜன்னல் உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. பீரோவில் இருந்த 25 சவரன் நகை 30,000 ரூபாய் பணம் கொள்ளை போனது தெரிய வந்திருக்கு. இந்த கொள்ளையை பத்தி மான்மொழி போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. கண்ணங்குறிச்சி பகுதியில ராத்திரி நேரத்துல இது போல நடக்கிற கொள்ளைகள் கும்பலால மக்கள் பீதி அடைஞ்சிருக்காங்க. காலையில நான் 5 மணிக்கு எந்திரிக்குள்ளார அந்த ரூம் லாக் ஆயிருந்தது. இந்த கதவு தள்ளுனா உள்பக்கம் லாக் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் நாங்க வெளியே பார்த்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சது. அப்புறம் நாங்க போலீஸ்க்கு போய் சொன்னோம். ஜன்னல்ல இப்ப நீங்க பார்த்த மாதிரியே தாங்க இருந்தது, வேற எதுவும் இல்லை. நாங்க ஆமா அந்த கதவெல்லாம் திறந்து அந்த பக்கம் வச்சிருந்தாங்க அந்த வீட்டுக்குள்ள.
அந்த ஆங்கிள் வந்து இந்த மாதிரி கிரில் வந்து இந்த பக்கம் அந்த ஓரத்துல அப்படியே வச்சிருந்தாங்க. அப்படியே தான் இருந்தது. நாங்க அது எதுவும் தொடல, ஒன்றும் பண்ணல. இதெல்லாம் பாப்பாவை கட்டாதாங்க தெரியும் சார். சும்மா ஏதோ கல்யாணத்துக்குன்னு எடுத்துட்டு வந்தோம் வச்சோம். ஆமாம்மா, வீட்டுல எல்லாரும் தான் இருந்தோம். எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம். இத்துடன் குற்றம் குற்றமே நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.